நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. யாரா சொன்னா வலிதான் காதல் வலிதான் பெருசுன்னு? மனுஷனுக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? நம்ம ஃபன் ஃபேக்ட் கிளாஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளாவே மூவி ரோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். அப்படி மூவி ரோஸ் பண்ணி மட்டுமே உங்களை குசிப்படுத்துறது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் குசிப்படுத்துறதுக்காக இந்த ரியாக்ஷன் வீடியோ. ஓகே, வல்ல வல்ல கொல்ல கொல்லன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா நம்ம தலைவர் मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ. டேய், யாரா அந்த எடிட்டர்? ஆனா அது ரொம்ப டார்க்குடா. அநேகமா ஒரு அந்த சிட்டுக்கு சாங் இருக்குல்ல, அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா தலைவனை வேற லெவல்ல எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. என்ன பண்றாங்க? ஓ, தற்காப்பு சொல்லி தராங்களா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏய், அவன் அந்த தற்காப்புகளை காட்டாம இருந்தா கூட தப்பிச்சிருப்பான்டா. நாட்டுல ஒரு ஆம்பளைங்களுக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு. ஏதோ ஒரு மீம்னு நினைக்கிறேன். மெசேஜர்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசிட்டு வீடியோ கால் பண்ணி இங்க காமிச்சிட்டான். நிறைய பேர் இந்த மாதிரி தான் கிளம்பி இருக்கானுங்க. முன்னெல்லாம் அந்த மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஏதாவது பொண்ணு கிட்ட தான் பேசுவானுங்க. இப்ப அந்த மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பசங்களே கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானுங்க. பாரு பாரு, குச்சி வச்சு சொரிஞ்சிட்டு இருக்குது அது. நானே இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற மாதிரி தான் நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நான் நினைச்சது தப்பு இல்லையே. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா மேல கட்ட பறகுது. அதனால ஒரு வீடியோ பார்த்துட்டு அது ரிலேட்டடாவே வரிசை எல்லா வீடியோ வந்துட்டு இருக்கு. அநேகமா நேரம் முட்டை ஆம்லேட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அவரோட ரியாக்ஷன் பாருங்க. அவர் அப்புறம் அதுல மாட்டிருப்பாரு. ஒருவேளை தூக்கி மாட்டி விட்டுருப்பாங்களோ? அன்னைக்குமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்றதுக்காக தூக்கி மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அந்த சாங்கல் வர மாதிரியே ரியாக்ட் பண்றாரு. மனுஷன் வேற லெவலு. வாடகை பட்டுக்குட்டி, ஹேவ் எ நைஸ் டே. அதனால பொண்ணுங்க போதும் 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 போதும். பெண்கள் என் கண்கள்னு சும்மாவா சொல்றாங்க? காட்டுக்குள்ள குஷ்டு வந்து பாட்டில போட்டீங்க. பரதேசி நாய்களா, பொறுக்கி நாய்களா, துரத்தி அடி பண்ணாங்க. உளுந்தா கூட விட மாட்டேன்டா பரதேசி. உளுந்தா கூட விட மாட்டேன்டா. ஆனா எப்படி அந்த மாதிரிலாம் டப்பிங் பண்றீங்க? வேற லெவலா இருக்கு. உண்மையிலே இது வேற லெவலு. எடிட்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கவா பண்ணி வச்சிருக்காங்க. ஊர்ல என்ன தப்பா நடக்குது? நீ பாட்டுன்னு பொண்ணை தூக்கின்னு போயிட்ட. உங்க அப்பாங்கார நைட்டோட நைட்டா வந்து உன்னை கேட்டு பெரியப்பனே என்ன அடி அச்சானுக்கு தெரியுமா? அச்ச அடியில ஒரு காலை நோந்து நொண்டி 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 போறாப்புல. எனக்கு வெறியாயிடுச்சு. நீ என்னடா பண்ணிருந்த? நீ இல்ல, நான் பார்த்துதான் இருந்தேன். சரி, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல போல. அதுக்குதான் தூங்கி வந்து காலைல போனோம். அவங்க அண்ணங்கார வந்துட்டான். உன்னை கேட்டு எங்க அப்பட போட்டு சிகரெட்டை மிதிக்கிறமே மிரி 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 மிரின்னு மிதிச்சான். எனக்கு வெறியாயிடுச்சு சொல்லிட்டேன். நீ ஏதாவது பண்ணலடா? நீ இல்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ போடா, நான் வக்கீல்கிட்ட பேசி உனக்கு என்னன்னு சொல்றேன்டா போல. வக்கீல்லாம் பேச மாட்டாரு. ஏண்டா ஊர்ல உன்னை கேட்டு என்ன அடி வரானுங்க? அதான் சாமந்தியமா வக்கீல போட்டு விட்ட ஒட்ட எடுத்துட்டானுங்க. பாவம், ஏன்னா வெறியாயிடுச்சு. நீ இல்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பலா பலா வேணாம் பலா, எனக்கு பயமா இருக்கு பலா. எங்க போனாலும் உன்னை பிடிச்சிருவானுங்கண்ணா. பலா பலா, எனக்கு நம்பிய தனியா இருக்கிறா பலா. என்ன பண்றது? நீ இல்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ணிய தூக்கின்னு போயிட்டாங்க. அவரோட எண்ணி டைலாக் இருக்கு. அண்ணிய தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ரியலாவே அல்டிமேட். அப்பப்போ நானே அது டிப்ரெஸ் ஆகும்போது ரீல்ஸ்ல வந்து இவங்களோட வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவங்க பண்ற கான்செப்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அண்ணா அண்ணா இருக்கலண்ணா, அண்ணா அண்ணா சாமான் வந்திருக்கண்ணே. என்ன பண்றீங்க?
எங்கண்ணா நீ சாப்பிட்டம்பா. என்னண்ணா இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே? இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து எதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குறான்ப்பா. யானே சும்மா அவர்கிட்ட சேர்த்து நீ பாதி பேர் கலாண்டு தின்னுட்டுக்கிறாங்க, அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிற. நம்மளால எங்க என்ன பாப்பாரு? அவரை சொல்லலப்பா, இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே, அது ஒரு 10. இது வந்தா இதுல 1 50 60 மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏண்ணா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு, மெக்கானிக் வரவே மாட்டாங்கண்ணா. ரிப்பேர் ஆன சிசிடிவி பார்த்தா பயந்தீங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல பண்ணு தான் இதுவும். ஓகே மிஸ்டர் பால்ராஜ், இப்ப அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. தம்பி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், கீழே கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், கீழே குழியில கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே மிஸ்டர் பால்ராஜ், தொடர்ந்து இணைப்புல இருங்க. அவர் பேசுனது நிஜமா அப்படிதான் இருந்தது. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் செய்தி சேகரிக்க போனாங்கன்னா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, தாத்தா ஏதோ பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. எவ்வளவுண்ணே? அப்படியே பெட்ரோல் போட சொன்னா டீசல் போட்டு வச்சிருக்க? டீசல் போட்டனா? அப்படிலாம் இல்லையே, பெட்ரோல் தான் போட்டேன். வந்து வர்றா என்ன டீசலை போட்டு வச்சிருக்கிய? 10 நிமிஷம் முன்னாடி வந்தா நீ என்னடா போட்ட? ஆமா, வண்டிக்கிட்டே போடும் டீசல் போட்டுருக்கோம். வண்டி புது வண்டிடா, புது வண்டிலாம் வாங்கி தர முடியாது. வேலை வாத்து வேணா தர, விட்டுட்டு போங்க. கம்ப்ளீட்டா வேலை வாத்து வேணும், இன்ஜின் பிரிச்சு ஓனர் வரும் சொல்றேனா. உங்க தேவையில்லாம கையை நீட்டிக்கிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. வரும் நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கோங்க. என்ன மாப்பிள, வண்டியில பெட்ரோல் இல்லையா? ஆமா மாப்பிள, போன வாரம் போட்டது. அவன்கிட்ட போய் கேட்டா கேவலமா நினைப்பானே. ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு போடுவோம் மாப்பிள, வேற வழி இல்ல. இல்லைன்னா 30 கிலோமீட்டர் உருட்டிட்டே தான் போகணும். 30 கிலோமீட்டர் அடிக்கலாம் வச்சுக்கிறாதியா, அதான் சொல்லிட்டேன். ஒரு 50 ரூபாய் பெட்ரோல் போட்டுறேன். பெட்ரோல் போடணும், போய் வேற வழக்குல போய் போடுங்க. எதுக்கு இங்கே வரியா? போட்டுறா தம்பி, ஒரு 30 கிலோமீட்டருக்கு பங்கே இல்லடா. சரி, இந்த வண்டி எடுத்து வரமா அவளு. யாரு என்ன தெரியும்? ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும். மனுஷன் அனுசரிச்சு போகணும்னே. ஐயா நீட்டுறியா அதுக்குள்ள? பத்தியலா, உங்க வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை எங்க ஓனர் வரல, வந்து அவங்களை கொண்டு எடுத்துருப்பாரு நீ அடிச்சதுக்கு. எதுக்கு இப்ப அடிக்கிறிய? ஏன்டா மறுபடியும் டீசலை போட்டுக்கிட்டு இருக்க? அவனை கூட்டு செருப்பால செருப்பு நல்ல செருப்பு. நம்ம ஆட்டோக்கார அண்ணாச்சிகளே கண்டென்ட்ல அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இவங்களுக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்ல நானும் ஒருத்தன். விடாமுயற்சி பாவங்கள். ஹலோ, யார் பேசுறது? சார், எங்க பாட்டி சேர்த்து போச்சு சார், ஒரு நாள் லீவ் கொடுங்க. ஐயோ, ஒரு நாள் லீவ்லாம் கொடுக்க முடியாது, ஒரு நாள் ஃபுல்லா கொடுக்க முடியாதுன்றோம். நமக்கு லீவு முக்கியம் இல்ல, படம் பார்க்கணும், அதான் முக்கியம். சரி சார், அப்போ ஒரு 6 நாள் மட்டும் லீவ் கொடுங்க போதும். திடீர்னு 6 நாள் போதுங்கிறான். பாட்டி செத்து போயிட்டா எக்ஸ்ட்ரா லீவ் வாங்கிட்டு போறோம்னா கேள்விப்பட்டிருக்கேன். இவன் 6 நாள் கேட்கறான். பாட்டியை போய் குழியில படுத்து நினைச்சுக்கிறானா? 3 மணி நேரம் லீவ் கொடுங்க போதும். ஏதோ 3 மணி நேரமா? அப்ப இன்னும் குறைச்சு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவான்னு. ஏய் மவனே, ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவியாடா? உண்மையை சொல்லிடுறியா? விடாமுயற்சி படத்துக்கு போறியா? 3 வருஷத்துக்கு அப்புறம் போறியா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கயா. விடாமுயற்சி படத்துக்கு போறானப்பா? ஓ சரி 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 சரி, அப்ப அவனை பேய் புட்டுறேன். சரி, நான் ஒரு 3 மணி நேரத்துல வந்து செஞ்சிரு. ஓகே. எத்தனை பேர் இந்த மாதிரி ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு பர்மிஷன் போட்டு விடாமுயற்சி படத்துக்கு போயிட்டு ஃபிக்ஸ் ஆகி வந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனாலும் படம் நல்லா தான் இருந்துச்சு, பட் பாத்துக்கலாம், குட் பேட் அக்லில பாத்துக்கலாம். என்னது காளானா? மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கு. மஷ்ரூம் இல்ல, எனக்கு புரியல. மஷ்ரூம் அட பாவீங்களா? ஐயோ, அது மஷ்ரூம் யாரு, காளான் தான். அதை கொண்டு போய் எதோட கன் பண்ணி வச்சிருக்கீங்க? மண்ணுக்கடியில் உறங்கி கொண்டிருக்க மனிதரின் மர்மதேசங்கிற மாதிரி காமிச்சு வச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்க கிரியேட்டிவிட்டி வேற லெவல்யா. இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா சஜஷன்ல நமக்கு அது சம்பந்தமாவே வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்ததுனால தெரியல, நமக்கு வரிசையா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களாவே வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் பாவம் அந்த மனுஷன் எப்படி வலிச்சிருக்கும் தெரியுமா? हेलो 2 + 2 कितना होता है? பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. 2 + 2 4 और कुछ? 4 + 2 = 8 + 2 = 16 + 2 = 24 + 2 = 26 + 2 = 28 + 2 = 30 + 2 = 34 + 2 = 36 + 2 = 38 + 2 = 40 + 2 = 42 + 2 = 44 + 2 = 48 + 2 = 52 + 2 = 54 + 2 = 56 + 2 = 57 + 2 = 58 + 2 = 59 + 2 = 60 + 2 = 61 + 2 = 62 + 2 = 63 + 2 = 64 + 2 = 65 + 2 = 66 + 2 = 67 + 2 = 69 + 2 = 71 + 2 = 72 + 2 = 73 + 2 = 74 + 2 = 75 + 2 = 77 + 2 = 78 +
Very good. Or 6 plus 6? 6 plus 6. ஒருவேளை பிராங்க் வீடியோவா? 12. और पूछो ना. Last question. 3 plus 1. பார்த்தா அப்படிதான் தெரியுது. 4. आपको मुझसे बात करके अच्छा लगा? Yes. थैंक यू। आपका 2 स्टेप वेरिफिकेशन कंप्लीट हुआ। आपने ओटीपी बताया अपना 4124 और आपने पुष्टि करी यस करके। आपके अकाउंट से 14,000 रुपए हमारे अकाउंट में ट्रांसफर हो जाएंगे। थैंक यू सो मच। अबे क्या करे? பாவம் அவன் செவனேன்னு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணு, அதுவும் அஸ்கி வாய்ஸ்ல பேசி அவன் என்னமோ ஏதோ நினைச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துல மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருப்பான். இந்த மாதிரிலாம் கால் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் மாட்டுவானுக்கு தெரியுமா? ஜிங்கிள் பெல். அவரும் நிக்கிறாரு, என்னமோ புதுசா ட்ரை பண்றாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. மேஜிக் பண்றாரா? புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போறாருன்னு. இதான் ஜிங்கிள் பெல். பாவம் அவர் பெல்லுக்கு என்ன ஆச்சு தெரியல. டாம்பர் அம்ப அவன் தான் லூசுத்தனமா அம்பு வருவான்னு கேட்டானா காலை விரிச்சா காட்டுவேன். நம்ம தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ்லாம் எப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கொள்கை தான் முக்கியம்னு இருக்காங்கன்னு தெரியுமா? நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல விஜயகாந்த் தான். இவர் மொத்தமா 154 படம் நடிச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு படம் கூட மற்ற மொழி சார்ந்த படம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் தமிழை தாண்டி மற்ற மொழி படத்துல நடிக்கவே மாட்டேன்னு ஒரு கொள்கையோடவே இருந்திருக்க. பார்க்க போற ஒரு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் தான். இவர்கிட்ட என்னதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு படத்துல கூட நடிப்புன்னு கொஞ்சம் கூட நடிச்சிருக்கவே மாட்டார். அதுக்கு காரணம் கொள்கைலாம் இல்ல. வரல. ஆனாலும் ஒரு பொய் சொல்லல, உண்மைதான் சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்பவும் இதே போல ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வேணுமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.